சற்று முன் திமுகவில் இணைந்த செல்வ பெருந்தகை உச்சகட்ட அதிர்ச்சியில். காங்கிரஸ் தாவேகா என்ன நடந்தது? அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் தாவியது. அதன் பிறகு தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் அவர்களது அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவிகளை பெற்றுள்ளது. இது திமுகவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என்று குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்வினையாக காங்கிரஸ் தரப்பிலும் திமுகவை விமர்சிக்கும் போக்கு தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே மோதல்கள், கைகலப்புகள் மற்றும் காரசார வாக்குவாதங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த சூழலில்தான் கோவை மாநகராட்சியில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகராட்சியில் அப்போதைய உள்ளாட்சி தேர்தலில் 97 வார்டுகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. எஞ்சிய 3 வார்டுகளை மட்டுமே அதிமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி நிலைமை மாறியது. இந்த நிலையில் ஜூன் 17ஆம் தேதி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் கூடியது. மன்ற அரங்கில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தையும் அலுவலகத்தில் மாட்ட வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இதை வலியுறுத்திய அவர்கள் ஸ்டாலினின் புகைப்படத்தை உயர்த்தி காட்டினர். அப்பொழுது அங்கு வந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் புகைப்படத்தையும் மன்றத்தில் மாட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. பேப்பர்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றனர். காங்கிரஸ் கவுன்சிலர்கள் காயத்ரி உள்ளிட்டோர் காமராஜர் புகைப்படத்தை மாட்ட ஜிஓ உள்ளது என வலியுறுத்தினர். ஆனால் மேயர் தரப்பில் ஒரே ஒரு முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படம் மட்டுமே மாட்ட வேண்டுமென ஜிஓ உள்ளது, அதனால் ஸ்டாலினின் புகைப்படத்தை மட்டுமே மாட்டுகிறோம் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு முறிவு தமிழக அரசியலில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநகராட்சிகளில் ஏற்படும் இந்த மோதல்கள் தீவிரத்தன்மையை அடைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே சட்டமன்றத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இருவரும் இருக்கைகள் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கும். இந்த நிலையில் திமுகவின் மகளிர் அணி தலைவரான கனிமொழி தற்போது எங்களுக்கும் காங்கிரசுக்கும் இடையான உறவு முறிந்தது, இனிமேல் நாங்கள் அவர்களுடன் எந்த சாவகாசமும் வைத்துக் கொள்ள மாட்டோம், எங்களுக்கு தனி இருக்கை வேண்டும், நாங்கள் காங்கிரசுடன் சேர்ந்து அமர மாட்டோம் என்று காங்கிரசுடன் எங்களை ஒன்று சேர்த்து அமர வேண்டாம், அவர்களுக்கு தனி இடமும் எங்களுக்கு வேறு பக்கமும் இடத்தை கொடுங்கள் என்று தற்போது கனிமொழி தன்னுடைய கோரிக்கையை வைத்திருந்தார். இது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது அதிமுகவில் இருந்த பலரும் திமுகவிற்கும் தாவேகாவிலும் இணைந்த வண்ணம் உள்ளனர். இதனால் தற்போது அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுகவில் இருக்கும் அனைவரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் தற்போது அதிமுகவில் என்ன நடக்கிறது என்று பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அதிமுக, திமுக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்று மூவரும் இணைந்து வரும் இடைத்தேர்தலை சந்திக்க போவதாகவும், மூவரும் கூட்டணி அமைத்து விஜய்க்கு எதிராக போட்டியிட்டு இவர்கள் மேலும் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்து தங்களின் ஆதரவை பெருக்கிக் கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே உச்சகட்ட மோதல் நடைபெற்று வரும் இந்த சூழலில் தற்போது
காங்கிரசின் செல்வ பெருந்தகை திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மகள் அக்ஷயா பிரியாவின் திருமணம் சென்னையில் நடந்தது. இந்த திருமண விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே, KC வேணுகோபால், கிறிஸ் சோடங்கர்னு யாருமே வரவில்லை. ஆனா போன்ல மட்டும் பேசினதா சொன்னாங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின், கனிமொழி என்று அடுத்தடுத்து திமுகவில் அனைவரும் இந்த திருமணத்திற்கு சென்று மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த செல்வ பெருந்தகை அவரது ஆதரவாளர்களும் விலகப் போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது தற்போது அவரின் மகளின் திருமணத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது என்று பலரும் கூறுகின்றனர். காங்கிரஸ் தரப்பிலிருந்து சில கருத்துக்களை விசாரித்த போது எலெக்ஷன் நேரத்தில் தொகுதிகள் விவகாரத்தில் திமுகவிற்கு ஆதரவா செல்வ பெருந்தகை செயல்பட்டாருன்னு டெல்லிக்கு புகார் போச்சாம். ஸ்டாலினுடன் KC வேணுகோபால், சிதம்பரம் நடத்தின பேச்சுவார்த்தைகளில் கூட செல்வ பெருந்தகையை கூப்பிடவில்லை. காங்கிரஸ் மேலிடமும் அவர் மேல் அதிருப்தியில் இருந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த அதிருப்தியில் செல்வ பெருந்தகையை மாற்றவிட்டு வேறு ஒருவரை அந்த இடத்திற்கு அமர வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்திருந்தது. அவரின் மகளின் திருமணம் நடைபெற இருந்ததால் தற்போது காங்கிரஸ் தலைமை காத்திருந்து தற்போது அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை தலைவராக நியமிக்க போவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் தற்போது அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தகை தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து முடிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் செல்வ பெருந்தகையுடன் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸின் நிர்வாகிகள் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போதுதான் திமுகவுடன் கூட்டணியை முறித்துவிட்டு தவேகாவுடன் கூட்டணியை அமைத்தது காங்கிரஸ். இப்படி இருக்கும் இந்த சூழலில் தற்போது திமுகவில் காங்கிரசின் முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட செல்வ பெருந்தகை திமுகவில் இணைவது காங்கிரசிற்கும் தவேகாவிற்கும் இடையேயான கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த செய்தி தற்போது தவேகா மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது செல்வ பெருந்தகை திமுகவில் இணைந்தால் தவேகாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.